திமுகவை பொறுத்தவரை அவர்கள் என்ன பார்க்குறாங்க, எப்படியாச்சும் அடுத்த அதிகாரத்துக்கு வந்துரணும். அதற்கு தான் எல்லா ஆயத்த பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில தவறுகளும் செய்கிறார்கள் என்று நான் கூறுவேன். இதுல இப்ப காங்கிரஸ சுமக்க வேண்டுமா, சுமக்க வேண்டாமா என்ற அந்த கேள்வி தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை சுமந்தால் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே இடத்துல காங்கிரஸ்காரர்கள் தன்னுடைய அந்த ஸ்பேஸ பார்க்கணும். அவங்க கட்சிய வளர்க்கவே இல்லங்க. எம்பி ஆனாலும் சரி, எம்எல்ஏ ஆனாலும் சரி. இப்ப எம்பி ஆனாலும், எம்எல்ஏ ஆனாலும் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்குதுல்ல. ஒரு கான்ஸ்டிட்யூன்சி டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ஒண்ணு வருது இல்லையா? அதுல நீங்க என்ன செய்தீங்கன்னு தானே கேள்வி வருது. நீங்க ஒரு வாட்டர் டேங்க், ஒரு பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஷெல்டர் இந்த மாரி கட்டி நீங்க காசு பாக்கெட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அப்புறம் நிச்சயமாக மக்களுக்கு போய் சேராது. நீங்க அதே இடத்துல ஒவ்வொரு முறையும் நீங்க திரும்பி உங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சிக்கு போயிட்டு, அதன் பிறகு திங்கட்கிழமை திருப்பி வந்தா தானே அது வேலைக்கு ஆகும். உங்க கையில இருந்து பணம் போட வேண்டியதா இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. டிஆர்பி ராஜா எடுத்துக்கங்க. அவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. போய் மன்னார்குடியில அவருடைய தொகுதி சாட்டர்டே, சண்டே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு திங்கட்கிழமை காலையில தான் வருவாரு. நீங்க ஒவ்வொரு எம்எல்ஏ எடுத்து பாருங்க. ஒவ்வொரு திமுக எம்எல்ஏ, ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏ, ஒவ்வொரு எம்எல்ஏ எடுத்து பாருங்க. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் செல்வ பெருந்தையை கூட ஸ்ரீபெரும்புதூருக்கு போனது கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு அங்க உள்ள போனா அங்க பிரச்சனை வருது அவருக்கு. அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனை கூட ஒரு எம்எல்ஏ அதாவது ஜெயிச்சு வந்துட்டா நீங்க அப்புறம் தொகுதிக்கு போக வேண்டாம் என்பது ஒரு காலத்தினுடைய ஒரு இதா இருக்கலாம். ஒரு ஒரு அந்த காலத்தில் இல்லை என்றால் ஒரு 20 வருட காலம் முன்னாடி வேணா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு